நான் படித்தது அரசியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ். நான் படித்த படிப்புக்கு விசுவாசமாக இருக்கணும்ல, நேர்மையாக இருக்கணும்ல, அந்த படிப்புக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஸோ அரசியல் பேச தார்மீக உரிமை இருக்குது. நான் படித்தது அரசியல். நேர்மையான ஜனநாயகப்படி என்னோட கணிப்புப்படி இந்த 2026 தேர்தல் என்ன மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். 2026 தேர்தல் தமிழ்நாட்டிலேயே நடந்துடாத ஒரு வித்தியாசமான தேர்தல். எம்ஜிஆர் அவர் காலத்தில் கூட இப்படி நடக்கலை அப்படின்னு தான் நான் அவர் வாழ்க்கையை வரலாறு அரசியலை படித்த விஷயத்தை வச்சு சொன்னால், அவர் இருக்கும்போது கூட இப்படி ஒரு அரசியல் நடக்கலை. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வெற்றிடம் தமிழ்நாட்டில் இருந்தது உண்மைதான். ஒரு ஜெயலலிதா அம்மா, கலைஞர் போன்ற மாபெரும் தலைவர்கள் போன அப்புறம் வெற்றிடம் இல்லாத பட்சத்தில் அதிமுக பிரிஞ்சு கிடக்கிறதுனால ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஆனார். இது வரலாறு நடந்தது. இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வர்றதுனால தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கரஸ்மாட்டிக் தலைவர்களை பார்த்து பார்த்து பழகிய மக்கள், பேச்சால் ஈர்க்கப்பட்டு இல்லை சினிமா கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு சைக்காலஜிக்கலாகவே அவங்க தலைவர்களாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்படித்தான் கலைஞர் சினிமாவுக்கு கதை வசனம் எழுதியவர், அண்ணாதுரை சினிமாவுக்கு கதை வசனம் எழுதினார், எம்ஜிஆர் நடிகராக இருந்தார், ஜெயலலிதா அம்மா நடிகையாக இருந்தார். எல்லோருமே சினிமா பின்புலத்தில் வந்தவர்கள். காமராஜர் மட்டும்தான் அப்படி பார்த்தா சொல்லலாம், அவருக்கு மக்கள் மூலமாக வந்தார். ஆரம்ப ஸ்டேஜில் முத்துராமலிங்க தேவர் காமராஜர் அரசியலில் உயர்வதற்கு உதவினார். இது வரலாறு. இந்த ஈர்ப்பு இருக்குல்ல, ஜெயலலிதா அம்மா இருந்ததுக்கப்புறம் கலைஞர் இருந்ததுக்கப்புறம் ஒரு கரஸ்மாட்டிக் லீடர் இல்லையே அப்படிங்கிற அந்த இயக்கத்தின் பிரதிபலிப்பு விஜய்க்கு வாக்கா மாறுது. ஒன்று நான் ரசிகர்கள், அது அப்புறம் காமனான மக்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய சைக்காலஜிகளை நான் சொல்கிறேன், வாக்காக மாறுது. அவருக்கு ஆல்ரெடி ரசிகர் பட்டாலும் ஒரு 30 வருஷமாக இருக்குது. அப்போ அதுவும் வாக்காக மாறுது. அதே நேரம் பெண்கள் வாக்கு இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னதான் பெண்களுக்கு பணம் போட்டு விட்டாலும் மாதம் கொடுத்தாலும் அந்த பெண்களுடைய பாலியல் பிரச்சனை இருக்குல்ல தமிழ்நாட்டில், அது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த பெண்களுடைய சப்போர்ட்டும் விஜய் அவர்களுக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மேலே உள்ள பல குற்றச்சாட்டுகளால் வெறுத்து போன மக்கள், யாராவது புதுசாக வரமாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தில் உள்ள மக்கள், இவங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு புது வாக்காளர்கள் என்ன ஓட்டம் என்ன எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு அரசியல் படித்தோன்னா என்னோட கணிப்பை பதிவிடுறேன். இந்த தேர்தலில் நிறைய கருத்து கணிப்புலாம் வருது. அதில் சில விஷயத்தை புள்ளி ஓரமாக கோட்டை விடுறாங்க. நான் கணக்கு பார்த்துருக்கேன். ஒவ்வொரு கணிப்புலையுமே தெளிவாக பண்ண மாட்டேங்காங்க, கோட்டை விடுறாங்க. விஜய் அவர்கள் திமுக வாக்கு பிரிக்கிறார், அதிமுக வாக்கு பிரிக்கிறார், நாம் தமிழர் வாக்கு பிரிக்கிறார்னு சொல்லி கணக்கெடுக்க அதெல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. அந்த கட்சிகள் வாக்கு பிரிக்கும் போது அந்த கட்சியோட பெர்சன்டேஜ் குறையணும்ல, ஏன் குறைய மாட்டேங்குது? அதை குறைச்சி தானே காட்டணும். இப்போ திமுக 35% இருக்குன்னு வச்சுங்களேன், கூட்டணி திமுக வெறும் 25% தான், கூட்டணியோடய சேர்ந்து 35 இருக்குன்னு வச்சுக்கோங்க. விஜய் அவர்கள் திமுக ஓட்டை பிரிக்கிறாரு, அதை அந்த கருத்து கணிப்பு வெளியிடவங்களே சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டுலையும் விஜய்க்கு ஓட்டு இருக்கு, வைகோ கட்சியிலையும் ஓட்டு இருக்கு, காங்கிரஸ்லையும் ஓட்டு இருக்கு. அந்த இளைஞர் பூரா இந்த விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க. இப்போ விஜய் அவருக்கு மாற்று கட்சியிலிருந்து எல்லாரும் ஓட்டை பிரிக்கிறார்னு சொல்ற கருத்து கணிப்புகள் மாற்று கட்சியோட பெர்சன்டேஜை ஏன் குறைச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப அந்த கூட்டணி கட்சியோட 35% குறையணும்ல, அது எப்படி அது மட்டும் 35% இருக்கும்? அப்ப அந்த கணிப்புகள் தெளிவா இல்லை. இதுவரைக்கும் நான் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த 2026 தேர்தலை கணிச்ச கணிப்புகள் எதுவுமே, நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சோம்னா கிளியாரிட்டி இல்லை.
அப்போ இதில் என்ன விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் 40% இந்த 2026 வரைக்கும் 18 வயதிலிருந்து 40 வயசுக்குள்ள இளைஞர்கள் 40% பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. விஜய்க்கு வர்ற அந்த இளைஞர் கூட்டம் சரி, பொது ஜனங்கள்கிட்ட பேசி பார்க்கும்போது சரி, இளைஞர்கள் ஓட்டு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ முழுமையாக போகாது. இந்த தேர்தலில் போக வாய்ப்பில்லை. அவங்க கட்சியில் பொறுப்பில் உள்ளவங்க பசங்க ஏதாவது மாற்றி போடக்கூடாது உதயசூரியனுக்கு போடுவாங்களே தவிர, மற்ற எல்லா இளைஞர்களுமே பெண்களுமே டிவிகேக்கு ஓட்டு போட இருக்கிறாங்க, என்னோட கணிப்புப்படி. அப்போ அந்த 40% இளைஞர்களில் ஒரு 10%, 15%, 20% போயிட்டுமே. 20% போட்டாலே இங்கே டிவிகேக்கு வந்துடும்ல. இளைஞர் வாக்கு மட்டுமே. ஏற்கனவே அவர் ரசிகர் வச்சிருக்கிறார்ல, அதே 15% வாக்கு இருக்குமே. அதுபோக மாற்று அரசியல் விரும்பக்கூடியவங்க, திமுக எதிர்ப்பு வாக்கு, பிஜேபி எதிர்ப்பு வாக்கு, ஏடிஎம்கே எதிர்ப்பு வாக்கு, ரவுண்டு கட்டி இருக்குங்க தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்ப்பு. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முழுமையா ஆதரவு இருக்கா? ஆட்சி மேலே ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால எல்லா கட்சிக்கும் எதிர்ப்பு வாக்கு வரும்ல, அது ரெடியா இருக்கு. அது அதிமுகவுக்கு தான் போகணும். ஆனால் அங்கே ஆளுமைகள் இல்லை, கட்சி பிரிஞ்சு கிடக்கிறதுனால அது இங்கே மாறுது. சசிகலா அம்மா கட்சியில் இறங்கி இன்னும் அது உடஞ்ச கட்சியாக, ஒற்றுமை இல்லாத கட்சியாக தான் பார்க்கப்படுது. அப்போ மாற்றுங்கிறது எடப்பாடி அவருடைய கவர்ச்சியோ ஒரு கரஸ்மாட்டிக்கோ ஒரு பேச்சால் இருக்கக்கூடிய தலைமையோ அங்கே இல்லை, அதிமுக இல்லை. அப்போ மாற்று அரசியலை தேடுறவங்க திமுக விட்டா டிவிக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட எல்லாத்தையும் ஆராய்ச்சி நான் ஒரு முடிவை சொல்றது என்னன்னா, 40% வாக்குகள் டிவிகே விஜய் அவர்கள் வாங்க வாய்ப்பு இருக்கு. 40%. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி 40% வாங்கினா ஆட்சி அமைச்சிடலாம். இதுதான் இது வரைக்கும் நடந்த ரெக்கார்டு. நான் இப்போ சொன்னலையா, இது எல்லாம் சேர்ந்து வாக்கா இங்கே மாறுது. என்ன இன்னொன்றுனா, விஜய் மீது நம்புறாங்க, அவர் நல்ல மனுஷன்பா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. காரணம், அந்த இளைஞர் ஒரு 50 வயசு தான் அவருக்கு ஆகுது. மாஸ் ஹீரோ, 30 வருஷமா திரையில பார்த்து ரசிச்சவங்க, அவர் மேல எந்த நெகட்டிவ் தாட்டும் இல்லை. திமுக அதிமுக டிவிகே 3 பேரையும் கம்பேர் பண்ணா, 3 தலைவர்களையும் கம்பேர் பண்ண, விஜய் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி 3 பேரையும் கம்பேர் பண்ணா, எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும் ஐயா எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார்னு, ஸ்டாலின் ஐயா எப்படி முதலமைச்சர் ஆனார்னு. இவங்க 2 பேருக்கு உள்ள நெகட்டிவ் தாட்டு இருக்கு எல்லாருக்கும் இயல்பு. அந்த கட்சிக்காரங்களே வருத்தப்படக்கூடாது. நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சோன்னா நான் என்னோட கருத்தை சொல்றேன். ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வர்றாரு. அப்போ மாற்று அரசியலை தேடுறவங்க, சரி இவருக்கு ஒரு வாட்டி ஓட்டு போட்டானையா செய்வாப்புல, எவ்வளோ பணம் சம்பாதிச்சு போல சம்பாதிச்சுட்டு இருக்கிறவரு ஊழல் பண்ண வாங்கி வராரு, ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்ய வரதான் தாயா வருவார் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு வந்துருச்சு. இன்னொன்று என்னன்னா, அரசியலில் ரொம்ப மெச்சூரிட்டியாக நடந்துக்கிட்டார். நான் 2 பேரை மெச்சூரிட்டியாக சொல்லுவேன் தமிழ்நாட்டில். என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு நினைக்கலாம். ஒன்று விஜய், இவ்வளவு அவதூறுகள் வந்தப்போ கடுமையாக வார்த்தையை சொல்லி இன்ன வரைக்கும் யாரையும் திட்டலை. அவர் பொறுமையாக நிதானமாக தான் பதில் சொல்கிறாரு. ஒரு வாரம் நம்மளை 1000 பேர் திட்டட்டும், ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தில் அந்த ஒரு வாரம் உள்ள அவதூறுக்கு பதில் சொல்லி டோட்டலாக காலி பண்ணிட்டு போயிடுறார். அந்த பொறுமை நிதானம் எல்லாமே ஒரு மெச்சூரிட்டி பொலிட்டிஷியன் அப்படிங்கிற ஈர்ப்பு விஜய் மீது வந்துருச்சு. சசிகலா அம்மாவுக்கு பொறுமை தான். அவங்க டோட்டல் எல்லா வாக்கையும் வாங்குவான்னு சொல்ல, அதிமுக வாக்கு பிரிக்கு அவங்க ஒரு அரசியல் போடுவாங்க. ஸோ அப்போ 40% விஜய் அவர்கள் வாங்க போறார். டிஎம்கே கூட்டணியோட சேர்ந்து நான் சொல்றேன் 25% வாக்கு தான் வாங்கும். அதிமுக 15% வாக்கு தான் வாங்கும். அது என்னடா 15? உங்களுக்கே தெரியும், 20% தான் 21% தான் போன எம்பி தேர்தலில் வாங்குச்சு. இல்லை இப்போ பிஜேபி எல்லாமே ஒன்றா இருக்குல்லே அப்படின்னு சொல்லலாம். ஒன்றா இருந்தாலுமே அங்கே செல் ஆகலை அந்த கூட்டணி. இன்ன வரைக்கும் இப்போ தான் அண்ணாமலே காம்ப்ரமைஸ் ஆகி வர்ற மாதிரி இருக்குது. செல் ஆகலை
அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு குமுறல் இருக்கு. நயினா நாகேந்திரன் அவர்கள் மீது பெரிய ஈர்ப்பு ஆகலை பிஜேபி தொண்டர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆ பிரிஞ்சு கிடக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஓட்ட சசிகலா அம்மா பிரிக்கிறாங்க, ஏடிஎம்கே ஓட்ட சசிகலா அம்மா பிரிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, ஏடிஎம்கே பிரிஞ்சு கிடக்கு, எடப்பாடியா சசிகலா அம்மாவன்ட்டு. அதை அந்த கூட்டு பிஜேபி நயினாரா அண்ணாமலையா உண்மையிலே இருக்கு, அது நமக்கு வெளியில தெரியாது, உள்ளுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அது கொஞ்சம் புரிஞ்சுதான் இருக்குது. அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாசா அன்புமணியா, அம்மா மக்கள் முன்னேற்ற டோட்டலாக அது சசிகலா அம்மா கவர் பண்ணிட்டாங்க லோக்கல் எல்லாத்தையும், அவங்க வாக்கு அதிமுக வாக்குலாம். இப்போ இந்த கட்சி எவ்வளோ வாங்கும்? ஒரு சாதாரண அம்மா யோசிச்சு பாருங்க, 15% தான் வாங்கும் இந்த தேர்தலில். அதுவும் கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் 15%, வட மாவட்டங்களில் 12% வாங்கும், தென் மாவட்டத்தில் வேறு 8% வாங்கும் அதிமுக. முடிஞ்சா சசிகலா அம்மையார் ராமதாஸ் கூட்டணி 8 முதல் 12% வாங்குவாங்க. தமிழ்நாடு முழுக்க 2 பேருமே நிப்பாட்டியிருக்காங்க. தென் மாவட்டங்களில் 12%, வட மாவட்டங்களில் 8% வாங்குவாங்க. தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக முதுகுளத்தூர், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, நாங்குநேரி, வாசுதேவநல்லூர், இப்படி பல தொகுதிகள் வெற்றி பெற, திருமங்கலம் ஆர்பி உதயகுமார் இந்த வட்டம் தோக்கறதுக்கான சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த மாதிரி பல தொகுதிகளில் சசிகலா அம்மா வேட்பாளர்களை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு. சாத்தூர் தொகுதி இசைக்கு ராஜாண்டு ஒருத்தர், எல்லாருமே இவங்க வேட்பாளர்லாம் பக்காவான வேட்பாளராக தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க சசிகலா அம்மா. அவங்களுடைய அரசியல் மற்ற யாருக்கும் தெரியாது, நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், பக்காவாக தெளிவாக பண்ணுவாங்க. யாரை வேட்பாளரை போட்டால் வெற்றி பெறுவாங்கிறது தெரியும். இவங்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறாங்க. அதிமுக வாக்கு வாங்கி தான் வெற்றி, நான் பொதுவான வாக்குகள் வரும், வேறு கட்சி வாக்குகள் வரும், அதெல்லாம் விஜய்க்கு போயிடும். அதிமுக வெற்றி எடுத்து தான் அவங்க வெற்றி பெற வைக்க போகிறாங்க. அப்போ காமனாக 8 முதல் 12% வாக்குகள் வரும். அந்த எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறதுக்கு 40% வேணும்ல, அது பண்ணுவாங்க. 35 முதல் 40% முதுகுளத்தூர்லையோ, நான் சொன்ன 7-8 தொகுதிகளில், இன்னும் பல தொகுதிகள் இருக்குது, கணக்கு எடுக்கிறதெல்லாம் நான் விட்டுட்டேன். இதில் இருக்குது, இதில் இப்போதைக்கு நான் விசாரிச்சதில் இருக்குது. இதுவே போதுமானது தானே, வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து சீமானவர்கள் 4% வாக்கு தான் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8% வாங்கினாரே, அந்த 4% விஜய் ரசிகர்கள். விஜய் ரசிகர்கள் பூரா இந்த பக்கம் விஜய்க்கு வந்துட்டாங்க. ஏன் விஜய் ரசிகர்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, அவர் எப்பவுமே விஜய் விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருந்தார். கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி என் தம்பின்னு உரிமையாக பேசும்போது விஜய் ரசிகர்கள் சீமானை பிடிச்சி அவருக்கு ஓட்டு போட்டாங்க. என்னைக்கு விஜய சீமான் விமர்சனம் செய்ய ஆரம்பித்தாரோ சீமானை விட்டு விலகிட்டாங்க. ஸோ அந்த 4% வாக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது விஜய் அவர்கள் 40% வாக்குகளும், திமுக கூட்டணி 25% வாக்குகளும், அதிமுக கூட்டணி 15% வாக்குகளும், சசிகலா ராமதாஸ் கூட்டணி 8 முதல் 12% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி சீமான் 4% வாக்குகளும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு அரசியல் படித்தவனா என்னோட கருத்துப்படி இதுதான் இந்த தேர்தலில் ரிசல்ட்டாக வரும்னு நம்புகிறேன். அப்போ எத்தனை எம்எல்ஏ சீட்டு வரும்னு நீங்கள் கேட்கலாம். 2016 ஜெயலலிதா அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசி தேர்தல் நடந்தது. அதில் ஃபுல்லாக ரெட்டையில தான் நிப்பாட்டினாங்க, முழுக்க ரெட்டையில நிப்பாட்டினாங்க. ரெட்டையில தான் நின்றாங்க எல்லாருமே. கூட்டணி கட்சியில் சேர்த்தா கூட, சின்ன கட்சியில் சேர்த்தா கூட ரெட்டையில தான் நிப்பாட்டினாங்க. அந்த ரிசல்ட்டு இப்போ டிவிகேக்கு வரப்போகுது. 2014 ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்த ரிசல்ட் டிவிகேக்கு வரப்போகுது, வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப வித்தியாசமெல்லாம் இருக்காது, அடியும் புடியுமா தான் இருக்கும். ஆனால் ரெட்டலை தான் ஆட்சிக்கு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டிவிகேக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 140, 140, 130, 150 இதுக்குள்ள மெஜாரிட்டியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனா இது எப்படி அப்படின்னா,
அதே மாதிரி அந்த திமுக பேலன்ஸ் திமுக வாய்ப்பு இருக்குது, மிச்ச எதிர்கட்சியாக திமுக வர வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 5 சீட்டு 4 சீட்டு, அது கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒரு அரசியல் படித்தோன்னா ஏடிஎம்கே மக்கள் ஓட்டு போடுறதுக்கு, ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன ப்ளஸ் இருக்குது? மாற்று அரசியலுங்கிறது எடப்பாடி தான் ஏற்கனவே சிஎம் இருந்துட்டாரு, அப்பவே மாற்றாது என்ன மாற்ற போகுது? ஈர்ப்பு இல்லை, கவர்ச்சி இல்லை, கரிஸ்மாட்டி இல்லை, கட்சி பிளவு எப்படி அங்கே போகும்? விஜய்க்கு மாறுது தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படிங்கும்போது ஏடிஎம்கே வாய்ப்பு சீட்டு கணக்குக்கு வருமாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் ஏடிஎம் கட்சிக்காரங்க கோச்சக்கூடாது, அப்படி ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி சசிகலா அம்மா ஒரு 7-8 சீட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களில். ஏன்னா அது கணக்குப்படி சில விஷயங்கள் இருக்குது. வேட்பாளர் வலுவாக இருக்காங்க, முக்குளத்தூர் பகுதி அதிகமாக இருந்த இடத்துல அவங்க வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்குது. சீமான் 4% தான். காரைக்குடி தொகுதியில் டஃப் கொடுப்பார், நிறைய வாக்கு வாங்குவார், வெற்றி பெறது கஷ்டம். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இந்த தேர்தல் இருக்குது. அதுவும் தூத்துக்குடி சம்பவம் இருக்குல்ல, தூத்துக்குடி சம்பவத்துக்கு முன் தூத்துக்குடி சம்பவத்துக்கு பின்னு பிரிக்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஏன்னா விஜய் அவர்களுக்கு கூட்டம் வரல, விஜய் அவர்களுக்கு இப்போ இடையில கொஞ்சம் அப்படி டல்லாக பேசுனாங்க, அப்படிலாம் இல்லை. அந்த எழுச்சி இன்னமும் இருக்குது. அது பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடியில் உள்ள கூட்டத்தையும் பார்த்து அதையும் சேர்த்து தான் நான் வச்சு பேசுகிறேன். ஸோ இதுதான் ஒரு அரசியல் படித்தோன்னா தமிழ்நாட்டில் 2026 நடக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கணிப்பு. பார்க்கலாம் என்ன நடக்குது. நன்றி.